வெல்கம் டு டெய்லி ஹேபிட்ஸ். நம்மளோட சேனலில் ரொம்பவுமே சுவையான ஸ்பைஸ்டு குக்கும்பர் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல் சுவையான ரெசிபிகள் வந்துக்கிட்டே இருக்குது. ரெசிபி செய்ய நான் ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காவோட 2 முனைகளையும் நீக்கிட்டு இதை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. வெள்ளரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன நீளமான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதனோட தோல் வேண்டாம்னா தோல் நீக்கி கட் பண்ணிக்கலாம். நான் தோலோடு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இதோட ஒரு சின்ன தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் டெம்பரிங் சேர்க்குறதுக்காக தாளித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு டெம்பரிங் பேனை சூடு பண்ணிகிட்ருக்கேன். இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த குக்கிங் ஆயில் இருந்தாலும் அது சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், இது ரெண்டும் வெடிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெம்பரிங் பண்ணி வச்சுருக்கிறத வெள்ளரிக்காவோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஸ்பைஸ்டு குக்கும்பர் ரெடி ஆகிடுச்சு.